பதிவில் கிருஷ்ணர் நந்தகோபர் கிட்ட போய் சேர்ந்திருந்ததை பார்த்துருந்தோம். இந்த பதிவில் அந்த அரக்கி யாரு, ராதாவும் கிருஷ்ணாவும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, ராதா அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். கிருஷ்ணர் படுத்திருந்த தொட்டிலுக்கு காவலா பலராமரை நிற்க வச்சுட்டு யசோதா போயிருந்தாங்க இல்லையா. கிருஷ்ணர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு பலராமரும். என்ன ராதாவை பார்க்க முடியலன்னு சோகமா இருக்கியா? இந்த மனித சக்தி இல்லாம நீ இந்த பூலோகத்துல எங்கேயும் போக முடியாது, எந்த அற்புதமும் நிகழ்த்த முடியாது, அப்புறம் எப்படி ராதாவை பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே கிருஷ்ணர் அதுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாரு. கிருஷ்ணர் அழுற சத்தம் கேட்டு பலராமரோட தாய் அங்க வராங்க. உடனே பலராமர் கிட்ட எதுக்காக குழந்தைய அழ வைக்கிற, நீ தோப்பு கர்ணம் போடு அப்படின்னு சொல்லி தண்டனையும் கொடுக்கறாங்க. உடனே யசோதாவும் அங்க வந்துடுறாங்க. எதுக்காக பலராமருக்கு தோப்பு கர்ணம் போடுன்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்க, பாவம் பலராம ஒரு அப்பாவே அப்படின்னு சொல்லி பலராமரை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு யசோதா விழா நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே கிருஷ்ணரோட அழகை பார்த்து எல்லாருமே ஆசையா கொஞ்சுறாங்க. இவங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே யசோதா கிருஷ்ணரோட முகத்தை மறைச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, குழந்தைக்கு கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தைய யசோதா தொட்டில்ல போடுறாங்க. விழாவும் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. மக்களோட மக்களா அந்த அரக்கியும் அங்க வந்துட்டு இருக்கிறா. யாரும் பார்க்காத சமயத்துல தொட்டில்ல இருந்த குழந்தைய எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. யசோதா தொட்டில்ல வந்து பாக்குறப்போ கிருஷ்ணர் அங்க இல்ல. உடனே யசோதாவும் நந்தகோபரும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையான கிருஷ்ணரும் அரக்கி கையில இருந்து சிரிச்சபடியே இருக்கிறாரு. உடனே அந்த அரக்கி கிருஷ்ணர் கிட்ட, நான் யாருன்னு தெரியாம என்னை பார்த்து சிரிக்கிற, நான் தான் பூதகி, போற இடங்கள்ல எல்லாம் கம்சரோட ஆணைப்படி குழந்தைகளை கொல்றதுதான் என்னோட வேலை, பாலை கொடுத்து உங்களோட உயிரை எடுக்கிறது தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல யசோதாவும் நந்தகோபரும் கிருஷ்ணரை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் அவங்களுக்கு கேட்குது. உடனே அந்த திசையை நோக்கி ஓடி போய் பார்க்குறாங்க. அங்க அந்த அரக்கி கிருஷ்ணரை கையில வச்சுட்டு வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்களும் யசோதாவும் ரொம்பவே பயந்துடுறாங்க. யசோதாவும் நந்தகோபுரம் குழந்தைய காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா அரக்கின்றனால ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் அரக்கியோட மடியில இருந்தபடியே பலராமரை பார்த்து புன்னகைக்கிறாரு. அப்பதான் பலராமருக்கு புரியுது, ஓஹோ, எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நிகழ்த்துறியா, வேண்டாம் கிருஷ்ணா, பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாரு. அதே சமயத்துல கிருஷ்ணர் தன்னோட பாதங்களை மண் மேல வைக்கிறாரு. உடனே பூதகி கிருஷ்ணரோட வான் நோக்கி பறந்து போயிடுறா. இதையெல்லாம் பார்த்த யசோதா ரொம்பவே பயந்துடுறாங்க. என் குழந்தைய எங்கன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அரக்கி பயந்து போய் வானத்துல பறந்துட்டே இருக்கா. இந்த பாலகன் ஒரு மாயாவி, என்னை எங்க கூட்டிட்டு போற, சொல்லு சொல்லுன்னு கதறிட்டு இருக்கிறா. நேரா விருஷ்பானுவோட அரண்மனையில போய் அந்த பூதகி விழுந்துடுறா. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க கிருஷ்ணரும் தவழ்ந்துட்டு இருக்கிறாரு. உடனே விருஷ்பானு குழந்தைய கையில எடுத்துக்கிறாரு. இவன் யார் புதல்வன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த பூதகியோட உடல் தானா மறைஞ்சு போயிருது. அவ ஒரு ராட்சசி. இறைவன் அருளால இந்த குழந்தை அவகிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. நான் இந்த குழந்தையோட தாய் தந்தை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி குழந்தைய எடுத்துட்டு விருஷ்பானு அங்கிருந்து நகர்றாரு. திடீர்னு கிருஷ்ணர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கீர்த்தி தான் அங்க வராங்க. குழந்தை அழறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பசினால கூட அழலாம் இல்லையா, கொடுங்க, நான் அவனை கவனிச்சுக்கிறேன், நான் அவனை தாளாட்டி உறங்க வைக்கிறேன், நீங்க போய் அவனோட தாய் தந்தையை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி குழந்தைய தங்கிட்ட வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. விருஷ்பானுவும் தாய் தந்தையை தேடுறதுக்காக அங்கிருந்து போயிடுறாரு. கீர்த்திதா கையில போனதும் கிருஷ்ணரும் அழகிய நிறுத்திடுறாரு. கீர்த்திதா நேரா ராதா படுத்திருந்த தொட்டிலேயே கிருஷ்ணரையும் படுக்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. உடனே கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய சமயம் வந்துருச்சு இல்லையா. அதனால கிருஷ்ணரோட கை ராதாவோட கண்ணில் படுது. உடனே ராதா கண் திறக்கிறாங்க. இத்தனை நாள் காத்திருப்பு நிறைவேறிடுச்சு. ராதாவோட விழிகள் கிருஷ்ணரை பார்த்ததால திறக்கப்பட்டுருச்சு. அதே சமயத்துல நந்தகோபரும் யசோதாவும் தான் கிருஷ்ணரோட தாய் தந்தைன்னு சொல்லி விருஷ்பானு கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவங்களும் குழந்தைய எடுத்துட்டு போறதுக்காக அங்க வந்துடுறாங்க. ராதாவோட விழிகள் திறக்கப்பட்டதும் கிருஷ்ணர் அங்க வந்து சேர்ந்ததும் எல்லாமே தற்செயலான விஷயம்தான்னு சொல்லி அங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட வாக்கு காப்பாத்துறதுக்காக இது எல்லாமே நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா ராதா பூலோகத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ராதா வர்சானாலையும் கிருஷ்ணர் கோகுலத்திலையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல வருடங்கள் கடந்து போயிருது. ராதா
தன்னோட தந்தையோட அன்புல மெய் மறந்து பூலோகத்தை பத்தியும் கிருஷ்ணரை பத்தியும் தன்னோட காதலை பத்தியும் எதுவுமே நினைவில்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷங்கள்ல ராதாவை பத்தி கிருஷ்ணர் நினைக்காத நாளே கிடையாது. தினமும் புல்லாங்குழலும் இசைக்கிறாரு. ராதாவுக்கு இந்த புல்லாங்குழல் இசையை கேட்டதும் ஏதோ ஒரு உணர்ச்சி தோணுது. இதை நினைவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. யாரு நம்மளை இந்த புல்லாங்குழல் இசையால இப்படி ஈர்க்கிறா அப்படின்னு சொல்லி தினமும் யோசிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணரோ ராதாவுக்காக புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. இப்படிதான் ஒரு நாள் வாசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பலராமர் அங்க வராரு. புல்லாங்குழலை எடுத்துடுறாரு. கிருஷ்ணர் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு பலராமர், அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், என்னதான் ஆச்சு? இந்த 16 வருஷத்துல ராதாவும் நீயும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூடவா ராதாவை போய் பார்க்கணும்னு உனக்கு இன்னும் தோணல? ராதா தான் பெற்ற சாபத்தால எல்லாத்தையுமே மறந்துருப்பா. ஆனா நீ போலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்கிறாரு. தெய்வீக காதல உலகுக்கு போதிக்கிறேன்னு சொல்லி விண்ணுலகம்ல இருந்து மண்ணுலகம் வந்துட்டு இப்படி புல்லாங்குழல மட்டுமே வாசிச்சுட்டு இருந்தா உன்னோட காதல் நிறைவேறாம போகாதா அப்படின்னு சொல்லி பலராமர் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, காதல் ஒரு இனிமையான சொல்லுதான், ஆனா அதுல எவ்வளோ பெரிய உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? உடனே அதுக்கு பலராமர், இதெல்லாம் நீ ரொம்ப நாளா காத்திருக்கிற இந்த விரக்தியால வர்ற பதில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, எங்களோட புனிதமான காதல் ஒன்று சேரணும்னா இந்த உலகத்துல நாங்க பல சோதனைகளை கடந்து வரணும். இந்த 16 வருஷத்துல நான் ராதாவை பத்தி நினைக்காத நொடியே கிடையாது. அவளை பிரிஞ்சிருந்த வேதனையால ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமா எனக்கு கடந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. நீயோ கோகுலத்துல இருக்கிற, ராதாவும் வர்சானால இருக்கிறா. நீ பேசுற வார்த்தையெல்லாம் ஏதோ கல்லை எடுத்து சரியா குறிப்பாத்து பானையை உடைக்கிற மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பலராமர். உடனே கிருஷ்ணர் கீழே இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து தன்னோட கையால சுண்டி விடுறாரு. இது குறிப்பாத்து பானையை உடைக்கிறத விட சுலபமானது அப்படின்னு சொல்லி புன்னகிக்கிறாரு. அவர் எரிஞ்ச அந்த சின்ன கல் நேரா பறந்து போய் கம்சன் ஒரு யாகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. யாகத்துல ஊத்துறதுக்காக ஒரு பானையை தூக்குற சமயத்துல அந்த கல் அந்த பானையில பட்டு அந்த பானையில இருந்த நீர் யாகத்தீல விழுந்து யாகமே நின்னு போயிருது. உடனே கம்சன் ரொம்பவே கோபம் ஆயிடுறாரு. இத்தோட இந்த பதிவு முடிவடையுது. அடுத்த பதிவுல யாகம் நின்னதால கம்சன் என்ன செஞ்சாரு, அதுவும் இல்லாம கிருஷ்ணரும் ராதாவும் திரும்பவும் சந்திச்சாங்களா அப்படிங்கிற கதையை பார்க்கலாம்.